ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஈவினிங் வ்ளாக் பார்க்கலாம். சரியா, செம்ம சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், ஈவினிங்கு சவுண்டு கேட்குதா? ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா சக்கை வெட்டிட்டு வந்திருக்கு கைஸ். அப்போ இதற்குள்ளே சொலையெல்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து தான் கேட்கணும், அம்மா என்ன பண்ண போகிறாங்க சக்கையை அப்படின்னு. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பாடு, சோறு தான் இருக்குல்ல. ம், சாப்பிடு சாப்பிடு. தூக்கணுமா? ம், தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கு கைஸ். தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, சூட தண்ணி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாப்பிடு. பனானா பழுத்துருச்சு கைஸ். இங்கே பாருங்க கைஸ், சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் ஆக்கியாச்சு. டீ டைம், சாயா டைம். பா இங்கே பா, ஏறு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிச்சனெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் கைஸ். இப்போ வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அம்மா வந்து சக்கை வறுக்கிறதுக்கு வேண்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் நீ போயிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
ஹலோ காய்ஸ், அப்படி வந்து வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சு கைஸ். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அம்மா வந்து வறுக்கிறதுக்கு வேண்டி சக்கையை வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், சக்கை கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பேஷன் ஃப்ரூட் கிடக்கா அப்படின்னு பார்க்க போயிருக்காங்க. யாரோ கேட்டாங்களா அம்மா, அதனால் அம்மாக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கேட்டாங்களா, அதனால் இருட்டதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வரேன்னு அம்மா காட்டுக்குள்ளே, அதாவது தோட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறம் பாருங்கள், இவ்வளோனோ அம்மா வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க வறுக்கிறதுக்கு, ஃப்ரை பண்ணுறதுக்கு வேண்டி. சக்கை வறுவல் சாப்பிட்ருக்கீங்களா? ஜாக் ஃப்ரூட், என்னது, பலாப்பழம் வறுவல். ஓகே, அப்போ நாங்கள் வந்து சக்கைன்னு சொல்லுவோம். நீங்கள் பலாப்பழம்னு சொல்கிறவங்களும் இருப்பங்க, சக்கைன்னு சொல்கிறவங்க இருப்பங்க, எப்படினாலும் சொல்லிக்கோங்க. நீ என்னோட வகை. நான் நீ கொஞ்சம் நேரம் வந்து கட் பண்ணி வைக்கிறேன். பெரிய காரியத்தில் கட் பண்ணலான்னு வந்து உக்காந்துட்டேன் கைஸ். பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பிச்சு பிச்சு போட்டுடலான்னு நினச்சேன். ஸ்பீடாக அம்மா வரதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிடலான்னு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது சரியாகலை. அதுக்கப்புறம் நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டு இப்படி இல்லை, கொஞ்சம் கூட பெருசாக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொடிசா இப்படி தானே விற்க முடியலண்ணா? இல்லை, நம்ம வைக்கிற மாதிரி. நம்ம பெருசு பெருசாவா? அதெல்லாம் ஒன்றும் கரைஞ்சிடும். சொல்லுமா. ஓகே அம்மா, நீங்களே கட் பண்ணுங்கள், நான் போயிட்டு என்னோடய வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட ஏப்பிச்சிட்டு நான் மறுபடி போயிட்டேன் கைஸ், ஒரு முக்கியமான வேலைக்கு. ஹலோ கைஸ், இன்னி பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது கைஸ். டெய்லி 8 மணிக்கு வருதில்ல வீடியோ, அப்போது யூடியூப்பில் போஸ்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே, அதனால் நான் வந்துட்டேன் எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு, நீ போஸ்ட் பண்ணிட்டு தான், இல்லைனா லேட் ஆகும் வீடியோ வந்து போஸ்ட் ஆகிறதுக்கு. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ போஸ்ட் பண்ணால் தான் 8 மணி ஆகும்போது போஸ்ட் ஆகும். ஓகே, ஹலோ காய்ஸ், எப்படி இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இருட்டாயிடுச்சு. டைம் பார்த்திங்க அப்படின்னா 7:30 ஆயிடுச்சு கைஸ். நான் இப்போ தான் வந்து பாத்திங் போகிறேன், குளிக்க போகிறேன். எங்கே போகிறேன் அப்படின்னா பழைய வீட்டுக்கு. பழைய வீட்டில் தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அப்போ பழைய வீட்டிலேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வரப்போகிறேன். ஓகே, செம்ம இருட்டு. என்ன ஷாடோ வந்து என் கூடயே நிற்கிதுன்னா புது வீட்டுக்குள்ளே இதை ஏற்றலை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பழைய வீட்டுக்குள்ளே போகிறதே கிடையாது. என் கூடயே வெளியிலே நின்றுட்டு இப்போ நான் எப்போ வரனோ அப்போ தான் வந்து அது என் கூட வருது. புது வீட்டில் வந்து வெளியே போகிறதுக்கு வழி இல்லை கைஸ். பூனைக்கு வந்து வெளியெல்லாம் போகிறதுக்கு வழி இல்லை. அதனால் பழைய வீட்டிலே வந்து அது செட்டில் ஆக்கிட்டோம் நாங்கள். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கூடையே சுற்றுறோமாமா. சரிப்போ ஏன் ஏன் இங்கே அடுப்புக்கிட்ட இங்கே ஏறி படுக்கலாம்ல நீ? ஏறு, எவ்வளோ அழகாக பாரு, தீயெல்லாம் எரியுது, நல்லா குளிராது, ஜாலியாக படுத்து தூங்குறதுக்கு இல்லாமல். ஒன்றை மாதிரி நான் பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோ, எவ்வளோ ஜாலியாக இருப்பேன்னு தெரியுமா? தண்ணி நல்லா கொதிச்சு போயிருக்கு கைஸ். அப்போ நான் போய் சூடு தண்ணியில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வரேன். ஏன் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ரொம்ப நாள் ஆச்சு சக்கை வறுத்து. கலர் இருக்குல்ல. அதான் இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, அது கொஞ்சம் மஞ்சள் இருக்கு. அது பொடி போட்டு. இது ஒன்றும் போடலையோ, நேச்சரா அது கரிஞ்சிருந்தா வேகமாக தானே சாப்பிடணும்.
சக்கை வேகாமல் சாப்பிட்டா வயிறு வலி வராதா? வயிறுல இருந்தால் ரெண்டாவது எடுத்து சாப்பிட மாட்டோம்ல. ம். நல்லா முறிஞ்சிருக்கு, மொறுன்னு சவுண்டு. இருச்சுமா. கூறு விவரம் போடுது. சரி, நல்லா இருக்குன்னு ஒரு 2 எடுத்து எதுக்கி கை போச்சு. என்ன கோரிட்டு இருக்கேன். சூப்பர். நல்லா இருக்கா? நல்ல டேஸ்ட்டுமா, நல்லா இருக்கு, மொறுன்னு இருக்கு. இந்த சட்னி நீங்கள் சீக்கிரம் வறுத்தாச்சு. ம். ஒரு சட்டி இருக்கா நீ? மாற்றிட்டா ம். மாற்றிடுங்க. ஹலோ. அப்படி டின்னர் டைம் ஆயிடுச்சு கைஸ். கொஞ்சம் கூட பசிக்கலை. என்னோடய அப்பா சாப்பிட்டாங்க, நானும் என்னோடய அம்மாவும் சாப்பிட்ணும். பசியே இல்லை, சக்கையெல்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சாப்பிட்டு படுக்க சொன்னாங்க. இல்லைனா வந்து சக்கை சாப்பிட்டதுக்கு என்னமோ மாதிரி தகட்டி வரும் அப்படின்னு. அதனால் கொஞ்சமாக நான் சாப்பிட்டுக்கிறேன் நைட்டு. நெத்திலி மீன் சம்மந்தி கைஸ். அம்மா வந்து தேங்காயெல்லாம் போட்டு நெத்திலி மீன் சம்மந்தி அரைச்சிருந்தாங்க. அப்போ அதுவும் கொஞ்சம் லைட்டாக சைடில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா வைக்க சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய அப்பா கிட்ட கொடுத்தாச்சு, கொஞ்ச நேரம் அப்பா வறுக்கட்டும் அப்படின்னு. அப்பா வந்து சாப்பிட்டாங்க. அப்பா சாப்பிட்ட உடனே நான் வறுக்கிறேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டு நானும் அம்மாவும் வந்து சாப்பிட போயிட்டோம். ஹலோ காய்ஸ். அப்படி வந்து இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கைஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். இது மாதிரி ஃபேமிலி வ்ளாக் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.